வணக்கம். வள்ளுவரே, நமக்கு ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ வேணுன்ட்டையோ தீங்கு செய்தாலும் சரி, நாம் எந்த தீங்கும் செய்யாத போது நமக்கு தீங்கு செய்தாலும் சரி, பதிலுக்கு அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, பழிக்கு பழி வாங்கக்கூடாதுன்னு ரொம்பவே வலியுறுத்தி சொல்கிறீங்க. அப்போ அவருக்கு நமக்கு என்னதான் செய்கிறது வள்ளுவரே? ஏன் அப்பனே, நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நம்ம நன்மை செய்யலாமே. அப்படி நன்மை செய்யும்போது, அடடா இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்காக நம்ம தீமை செஞ்சோம்னு அவர் வெட்கப்பட்டு திருந்துவார் இல்லையா? அதோட அவர் செய்த தீமையும் பதிலுக்கு நாம் செஞ்ச நன்மையும் அப்படியே மறந்துடணும். அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி காட்ட தோணும். இதைத்தான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு இன்னா செய்யாமை அதிகாரத்தில் 314வது குறளாக எழுதி வச்சேன். அற்புதம் வள்ளுவரே. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன மகாகவி பாரதியார் பாடினதை அன்னிக்கே சொல்லி தீமை செய்தவனுக்கு நன்மையே செய்து அவனை நாண வைக்கணும்னு அறிவுறுத்திட்டீங்க. அதோடு மட்டும் இல்லை, அவர் செய்த தீமை நாம செய்த நன்மை இரண்டையும் மறந்துட சொன்னீங்க பாருங்க. அதுதான் இந்த குறளோட ஹைலைட். நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.